தேராகு தன் குமாரன் ஆகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகு ஆரானிலே மரித்தான். கர்த்தர் ஆபிராமை அழைத்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இதனால லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்து சோதோமிலே போய் வாசம் பண்ணினான். ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் குடியிருந்தான். இப்படி இருக்கும்போது சோதோமிலே ஒரு யுத்தம் வந்தது. ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். அங்கிருந்து தப்பி ஓடின ஒருவன் வந்து சொல்லுகிற காரியம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் ஆபிராமுக்கு எபிரேயனாகிய ஆபிராம் என்று பெயர் வர காரணம் என்ன? ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும்போது நோவாவின் குமாரனாகிய சேமுடைய குமாரன் அர்பக்சாத், அர்பக்சாத்துடைய குமாரன் சாலா, சாலாவுடைய குமாரன் ஏபேர். இந்த ஏபேருக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேர் பேலேகு. அவனுடைய நாட்கள்ல பூமி பகுக்கப்பட்டது. சேமுடைய சந்ததியார் தனியாக ஒரு இடத்தில் குடியிருந்ததாகவும் அவர்களை எபிரேயர்கள் என்று ஏபேருடைய பெயரால் அழைக்கப்பட்டதாகவும் வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவனுடைய 100வது வயதில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை கொடுத்தார். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்குக்கு ரெபேக்காளை விவாகம் செய்து வைத்தார். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆபிரகாம் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்குக்கு கர்த்தர் 2 குமாரர்களை கொடுத்தார். ஒருவன் ஏசா, மற்றொருவன் யாக்கோபு. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்க நினைத்தான். ஆனால் யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை ஏசா வருவதற்கு முன் அதை பெற்றுக்கொண்டான். இது நிமித்தம் யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்தபோது அவன் படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அங்கே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார். அந்த இடத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னால் அதன் பெயர் லூஸ் என்று இருந்தது. பின்னர் அவன் எழுந்து ஆரானில் இருக்கிற தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டுக்கு போனான். அங்கே அவன் லாபானின் குமாரத்திகளாகிய லேயாள் மற்றும் ராகேலை விவாகம் பண்ணினான். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வேலைக்காரிகளாகிய பில்காலையும் சில்பாலையும் அவன் விவாகம் பண்ணினான். யாக்கோபு லாபானுடைய வீட்டில் இருக்கும்போது லேயாள் மூலமாக ரூபன், சிமியோன், லேவி, யூதா, செபுலோன் என்ற மகன்களையும் தீனாள் என்ற மகளையும் பெற்றான். பில்கால் மூலமாக தான், நப்தலி என்ற 2 மகன்களை பெற்றான். சில்பாள் மூலமாக காத், ஆசேர், இசக்கார் என்கிற 3 மகன்களை பெற்றான். ராகேல் மூலமாக யோசேப்பு என்ற ஒரு மகனையும் பெற்றான். இவ்வாறாக அவன் லாபானுடைய வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு 11 குமாரர்களும் ஒரு குமாரத்தியும் இருந்தார்கள். கர்த்தர் யாக்கோபை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதித்திருந்தார்.
பின்பு ஒரு நாள் கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கிண்டத்திற்கு போக புறப்பட்டான். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். பின்னர் யாக்கோபுக்கு ஏசா தன்னை கொன்று விடுவானோ என்று பயந்ததினால் அவன் ராத்திரி எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை ஆசீர்வதித்தார். உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து ஏசா வருவதை கண்டபோது அவனை விழுந்து பணிந்தான். பின்னர் இருவரும் ஒப்புரவாகி சமாதானத்தோடு ஏசா திரும்பி வந்த வழியே சென்றான். யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோஹே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவள் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கிண்டத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசுமுள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர். இவனுடைய சந்ததியார்தான் ஏதோமியர். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். இவனுக்கு 12 குமாரர்களும் 1 குமாரத்தியும் இருந்தார்கள். யாக்கோபு என்னும் இஸ்ரவேல் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். இது நிமித்தம் அவன் சகோதரர் அவனை பகைத்தார்கள். ஒரு நாள் யாக்கோபாகிய இஸ்ரவேல் தன் குமாரர்கள் சீகேமிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது யோசேப்பை அவர்களை விசாரிக்கிறதற்காக அனுப்பி வைத்தான். அந்த சகோதரர்கள் யோசேப்பை பார்த்ததும் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. அப்போது அங்கே வந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். அவனை பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவனுடைய வீட்டில் அவன் விசாரணைக்காரனாக இருந்தான். அப்போது போத்திபாரின் மனைவி இவனை பாவம் செய்யும்படி அழைத்தாள். இவன் அதற்கு இணங்காமல் தப்பி வெளியே ஓடினான். ஆனாலும் குற்றம் இவன் மேல் சுமந்தது. இவன் சிறைச்சாலைக்கு சென்றான். சிறைச்சாலையிலேயும் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார்.
2 வருஷத்துக்கு பின்பு பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டு கலங்கி இருந்தான். அப்பொழுது யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து பார்வோனின் அரண்மனைக்கு அழைக்கப்பட்டிருந்தான். யோசேப்பு பார்வோனிடம், கர்த்தர் இந்த சொப்பனத்தின் மூலமாக சொல்வது என்னவென்றால், தேசத்தில் பஞ்சம் வரப்போகிறது என்றும் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவன் ஆலோசனை கூறினான். உடனே பார்வோன் யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றினான். யோசேப்புக்கு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை மனைவியாக கொடுத்தான். பின்னர் யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி போனான். யோசேப்பு தானியங்களை எல்லாம் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்திருந்தான். இப்படி யோசேப்பு மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்திருந்தான். பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்களுடைய பெயர் மனாசே மற்றும் எப்ராயிம். எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்தபின் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு தானியங்களை விற்றான். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபாகிய இஸ்ரவேல் கேள்விப்பட்டு தன்னுடைய குமாரர்களை அனுப்பி வைத்தான், பென்யமீனை தவிர. இப்போது யோசேப்பின் சகோதரர்கள் தன்னிடம் தானியம் கொள்ள வந்தபோது இவன் அவர்களை அடையாளம் கண்டுவிட்டான். அவர்களுக்கோ இவன் யார் என்று தெரியவில்லை. இவனை ஒரு அதிகாரி என்று அவர்கள் நினைத்தார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாரும் விழுந்து யோசேப்பை வணங்கினார்கள். இவன் அவர்களை வேவுகாரர் என்று சொல்லி அதை நிரூபிப்பதற்காக தன்னுடைய தம்பியாகிய பென்யமீனையும் அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தான். அவர்கள் மறுபடியும் தானியத்தை வீட்டுக்கு கொண்டு போய்விட்டு 2ஆம் முறை எகிப்துக்கு வந்தார்கள். அப்பொழுது பென்யமீனும் இவர்களோடு கூட வந்திருந்தான். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு, போஜனம் வையுங்கள் என்றான். அந்த எகிப்தின் வழக்கப்படி எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டார்கள். இந்த இடத்தில் எபிரேயர் என்கிறதான பதம் உபயோகிக்கப்படுகிறது. இந்த எபிரேயர் யாரை குறிக்கிறது என்றால், கானான் தேசத்திலிருந்து வந்தவர்களை எபிரேயர் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோட சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். பின்பு யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தானியங்களை கொடுத்து அனுப்பி மீண்டும் அவர்களை வரவழைத்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அதாவது, தேவன் தன்னை ஜீவரட்சணை செய்யும்படிக்கு உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்களை ஆதரித்து தன்னுடைய தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். இந்த நல்ல செய்தியை யோசேப்பின் சகோதரர்கள் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபு என்னும் இஸ்ரவேலுக்கு போய் அறிவித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடை முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். இந்த சூழ்நிலையில் யாக்கோபு என்னும் இஸ்ரவேல் தன்னுடைய மகனை போய் பார்ப்பதற்கு முன்னால் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நானும் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்சபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டார். இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கற்பப்பிறப்பாயிருந்து அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் 66 பேர். யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். கோசி நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்திலே யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அழுதான். பின்னர் இவர்கள் மேய்ப்பர்கள் என்று அறிந்து பார்வோன் அவர்களை அழைத்து அவர்களை கோசே நாட்டில் குடியிருக்கும்படி இடம் கொடுத்தான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான்.
யாக்கோபு முதிர் வயதான போது யோசேப்பு தன் குமாரர்களை யாக்கோபினிடத்தில் அழைத்து வந்தான். அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்துக் கொண்டான். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று ஆசீர்வதித்தான். பின்பு யாக்கோபு தன் குமாரராகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, செபுலோன், இசக்கார், தான், காத், ஆசேர், நப்தலி, யோசேப்பு மற்றும் பென்யமீனை ஆசீர்வதித்தார். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். இவர்கள்தான் இஸ்ரவேல் புத்திரர் என்று அழைக்கப்பட்டார்கள். பின்னும் யாக்கோபு என்னும் இஸ்ரவேல் தன் குமாரரை நோக்கி, நான் என் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட போகிறேன். என் பிதாக்களை அடக்கம் பண்ணின மக்பேலா என்னும் குகையில் என்னையும் அடக்கம் பண்ண வேண்டும் என்று தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். யோசேப்பு பார்வோனிடத்தில் உத்தரவு கேட்டு தன் தகப்பனாகிய இஸ்ரவேல் எனும் யாக்கோபை அவன் ஆபிரகாமின் கல்லறையாகிய மக்பேலாவின் குகையில் அடக்கம் பண்ணினான். பின்னர் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன். ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். இந்த இஸ்ரவேல் புத்திரர் யோசேப்பின் மரணம் வரைக்கும் எகிப்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா எகிப்தில் தோன்றினான். அவன் இந்த இஸ்ரவேலரை ஒடுக்க ஆரம்பித்தான்.